Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்றைக்கி என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025. தமிழ்நாடு அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றா ஒரு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஜுகேஷன் பாலிசியில் என்ன இருக்குது, ரெண்டாவது இந்த எஜுகேஷன் பாலிசி ஒரு 90 pages டாக்குமெண்ட். அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 36 ஸ்லைடாக கம்மி பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்லைட்லையும் பார்த்திங்கன்னா கம்மியான டேட்டா தான் இருக்கும். ஸோ முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இந்த பாலிசியில் சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்கீம்ஸோட வருடம், அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, வெற்றி பள்ளிகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நமக்கு எஜுகேஷன் பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கு. இது போக இன்னும் சில முக்கியமான விஷயங்களான 11th எக்ஸாம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். சரியா? ஓகே. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை பை காலாக் அகாடமி. பாங்கன் பேட்ச் யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ். ப்ரைஸ் 2222 ரூபாய். தமிழுக்கு நுண்ணுரை அப்படிங்கிற பேட்ச் ப்ரைஸ் 1600. காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப் இது. ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1100 டவுன்லோட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல 100 டவுன்லோட்ஸ் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ காலாக் அகாடமி அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஷோ ஆகும். இது நம்மளுடைய டெலகிராம் ஐடி, டெலகிராம் லிங்க்கு கல்விக்கரையிலாம் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு டெலகிராமில் போய் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு டெலகிராம் ஷோ ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜென்ரல் டவுட் இருந்தது அப்படின்னா இது நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. இதுக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம டீம் ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே. ஃபஸ்ட்டு மாநில கல்விக் கொள்கை, இதோட பேக்ரவுண்ட் என்ன? அதாவது திமுக அரசாங்கம் பதவியேற்ற உடனே 2021-22 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்டில் தமிழகத்துக்கான மாநில கல்விக் கொள்கை ஒன்றை உருவாக்குறதுக்காக கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சோம், அந்த எலெக்ஷன் வருது இல்லையா, அந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக 2022, இது மார்ச் கடைசியில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2022ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஏற்கனவே இதே திமுக ஆட்சி காலத்தில் முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். அது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழுவினர் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு கல்விக் கொள்கைக்கான 520 பக்க வரைவு அறிக்கையை 2023 அக்டோபரில் வடிவமைச்சாங்க. அதை சப்மிட் பண்ணது 2024 ஜூலை 1. ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 2024 ஜூலை 1 சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த கொள்கையை தான் ஆகஸ்ட் 8, 2025 அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட். இப்போ இவர் இந்த வரைவு அறிக்கையை வெளியிட்டார் இல்லையா, அந்த வரைவு அறிக்கையில் சில விஷயங்களை பத்திரிகைகள் அப்போ பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் இருக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் பாலிசியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஓகே. பள்ளிக்கல்வி தொடர்பான பரிந்துரைகள். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்குள் கொண்டு வர தேவையான முயற்சிகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1976 கல்வி உட்பட 5 விஷயங்கள் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு. நான் கிளாஸில் அடிக்கடி சொல்லியிருப்பேன். முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968, அடுத்த தேசிய கல்விக் கொள்கை 1986, நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லுவோம். முதல் கல்விக் கொள்கையும் சரி, ரெண்டாவது கல்விக் கொள்கையும் சரி, கோத்தாரி கமிஷன் இருக்குல்ல, அந்த கோத்தாரி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முதல் கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு தோல்வியடைந்த விஷயம், ரெண்டாவது கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு வெற்றி அடைந்த கல்விக் கொள்கை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று நடந்திருக்கும். 1976 கல்வி, அப்புறம் வனங்கள், அப்புறம் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் தொடர்பான சில விஷயங்கள் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கும். எப்பவுமே பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். இப்படி சட்டம் இயற்றும் போது ஒருவேளை ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்தது அப்படின்னா மத்திய அரசோட சட்டம் தான் மேலோங்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு வந்ததுனால மத்திய அரசோட கை மேலோங்கி இருந்தது. அதனால் இவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. பள்ளி கல்வியில் தமிழே முதல் மொழியாக இருப்பது அவசியமானது. ஆரம்ப கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி மட்டம் வரை
தமிழை பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்துவதோடு தமிழ்ச்சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியை மேம்படுத்த வேண்டும். இதில் பள்ளி அளவிலிருந்து பல்கலைக்கழக அளவு வரைக்கும் தமிழ் தான் பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறைப்படியான பள்ளிக்கூடங்களுக்கு முந்தைய விளையாட்டு பள்ளிகள் பிளே ஸ்கூல்ஸ் சேர்க்க ஒரே மாதிரியான வயது வரம்பை நிர்ணயிக்க வேண்டும். 3 வயது நிரம்பிய குழந்தைகளை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்பதை வரம்பாக நிர்ணயிக்கலாம். பிளே ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 3 வயசு அப்படிங்கிறத வயது வரம்பாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஜூலை 31ஆம் தேதி 5 வயது நிரம்பிய குழந்தைகளை 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம். அப்போ 5 வயசு நிரம்பின குழந்தைகளை 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம். நம்ம மாநில கல்விக் கொள்கை வந்து 5ஆம் வகுப்பில் இருந்து தான் கணக்கு பண்ணுது. 5+3+2+2 இல்லைன்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 10+2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சிஸ்டத்தில் நம்ம 1ஆம் வகுப்பில் தான் கவுண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 5 வயது முடிந்த குழந்தைகளை 1ஆம் வகுப்பில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதியை ஒழிப்பதை சமூக இலக்காக கொண்டு சமத்துவத்தை நோக்கி நகரச் செய்வதாக பாடத்திட்டம் இருக்க வேண்டும். நம்மளுடைய பாடத்திட்டம் சாதி ஒழிப்பை முதன்மையாக வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. மனப்பாடம் செய்து தேர்வு எழுதும் முறையை நீக்கிவிட்டு தம் அறிவை பயன்படுத்தி யோசித்து தேர்வு எழுதும் முறையை ஊக்குவிக்க வேண்டும். தரவரிசைப்படுத்தி ஒப்பீடு செய்வதற்கு பதிலாக எல்லா மாணவர்களும் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்த வேண்டும். மொழி ரீதியான மத ரீதியான சிறுபான்மையினர் தங்கள் தாய்மொழிகளை, அதாவது உருது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளை தங்கள் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக படிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து, இங்கேயே பிறந்து 30 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் அகதிகளின் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கும் பொறுப்பு மாநிலத்தை சார்ந்தது. பெரும்பாலும் நீங்கள் ஏதாவது ஸ்கீம்ஸில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா 5லேருந்து 10 வருஷம்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 30 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் அகதிகளோட குழந்தைகள் வந்து அவங்களுடைய கல்விக்கு மாநில அரசு தான் முழு பொறுப்பு. அவர்களுக்கு கல்வி வாய்ப்பில் சிறப்பு ஒதுக்கீடு, குறிப்பாக உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இப்போது அகதிகளுக்கும் இலங்கை அகதிகளுக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழே சலுகைகள் உண்டு. இலங்கை அகதிகள் ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய் + 4000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமும் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்துது. தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வாழும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆகவே அவர்களது குழந்தைகளுக்கு அவர்களது தாய்மொழியை கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த குழந்தைகளின் சமூக பின்னணி, மொழி ஆகியவற்றை புரிந்து கொள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அடுத்து, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிகளுக்கு இணையாக கருத வேண்டும். ஆனால் அந்த பள்ளிகளில் அதிக அளவில் ஆசிரியர்களை சேர்ப்பது, கூடுதல் கட்டணம் வசூலிப்பது போன்ற புகார்கள் குறித்து அறிய சிறப்பு ஆய்வு நடத்த வேண்டும். அடுத்து, அரசு பள்ளிகளுக்கு அரசு போதிய அளவில் நிதி ஒதுக்காததால் தான் மக்கள் தனியார் பள்ளிகளை நாடி செல்கின்றனர். பொது பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து உருவாக்குவாங்க, மாதிரி பள்ளிகள் கொண்டு வர்றாங்க. பள்ளி கல்லூரிகளுக்கு இணையாக தனியார் நடத்தும் கோச்சிங் வகுப்புகளை தடை செய்வது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும். இவர்கள் கல்வியை ஒரு பொருளை போல விளம்பரமும் செய்கின்றனர். இது தொடர்ந்தால் பள்ளி கல்லூரிகள் தேவையற்று போய்விடும் நிலை ஏற்படும். ஸ்கூலு காலேஜஸ்க்கு இணையாக அதே அளவு ஸ்டடீஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த கோச்சிங் சென்டரை பேன் பண்ணுங்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் சேர்வதற்கு எவ்விதமான நுழைவுத் தேர்வையும் நடத்தக்கூடாது. இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை 11ஆம் வகுப்பில் செயல்படுத்துவதற்கு பதிலாக 9ஆம் வகுப்பில் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு அரசு கட்டணம் செலுத்துவதற்கு பதிலாக அரசு பள்ளிகளில் கூடுதல் முதலீடுகளை அரசு செய்ய வேண்டும். ஆர்டி ஆக்டில், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் மினிமம் 25%, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸில் இருக்கிற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட் தான் பே பண்ணுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் கவர்மெண்ட் பே பண்ணுறதுக்கு பதிலாக அரசு பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கல்லூரி கல்வி தொடர்பான பரிந்துரை என்னென்னா, கல்லூரி சேர்க்கையை பொறுத்தவரை 11, 12ஆவது வகுப்பு மதிப்பெண்களை வைத்து உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்களை சேர்க்க வேண்டும். எவ்வித நுழைவுத் தேர்வுகளும் கூடாது. இன்டைரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமை சொல்கிறாங்க. உயர்கல்விக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டங்களில் போடப்பட்ட ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தது. அதுக்கப்புறம் பின்னால் அதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட பீரியடில் அந்த நுழைவுத் தேர்வு ரத்தும் செய்யப்பட்டது. கல்லூரிகளில் இளங்கலை படிப்புகளில் 3 ஆண்டு, முதுகலை படிப்புகளில் 2 ஆண்டு என்ற நிலையே தொடரும். ஆனால் யூஜிசியின் பாடத்திட்ட விதிகள் சிக்கலானவையாக இருப்பதனால மாணவர்கள் விரும்பினால் 4 ஆண்டு ஹானர்ஸ் படிப்பும் படிக்கலாம். அடுத்து,
ஒரு படிப்பில் எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்து எப்போது வேண்டுமானாலும் விலகும் முறை பல்கலைக்கழக படிப்பிற்கே எதிரானது என்பதால் அந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. பல்கலைக்கழக பட்டத்தை பெற 3 ஆண்டு படிப்பை முடிக்க வேண்டும். பாதியில் விட்டு சென்று விட்டு டிப்ளமோ சான்றிதழ் கேட்டால் அந்த கோரிக்கை ஏற்கப்படக்கூடாது. உயர்கல்வியில் அரசின் பங்களிப்பு குறைந்து தனியார் பங்களிப்பு அதிகரிக்கிறது. இது எல்லா பிரிவினரும் குறிப்பாக சமூகத்தின் கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்பை குறைக்கும். உயர்கல்வியில் அரசு கூடுதலாக முதலீடு செய்யணும். தனியார் கல்வி நிலையங்கள் பாரம்பரியமான படிப்புகளுக்கு பதிலாக சந்தைக்கு தேவைப்படும் படிப்புகளை வழங்குகின்றன. இதனால் பல தருணங்களில் மாணவர்கள் சரியாக தயார் செய்யப்படாமல் வெளியில் அனுப்பப்படுகின்றனர். அவர்களுக்கு வேலை கிடைப்பதும் கடினமாகிறது. இதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். தட் மீன்ஸ் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அந்த மாநில கல்விக் கொள்கை ஒரு 90 பேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு 83 பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருந்து நான் ஸ்க்ரீனிங் பண்ணி தேவையானதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மெயின்ஸில் ஒரு கேள்வி கேட்பாங்க, மாநில கல்விக் கொள்கை ஏன் தேவை அப்படின்னு. அதுக்கு நீங்கள் இந்த ஒரு பேராகிராஃப் எழுதலாம். அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதில் நமக்கு முக்கியமாக தேவையான ஒரு வேர்டு என்ன தெரியுங்களா? இந்த மாநில கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொருத்தப்பாடு உடையதாக மேம்படுத்தப்பட வேண்டும். இப்போ நமக்கு நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷனில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் தட் மீன்ஸ் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கோத்தாரி கல்விக் கொள்கை, கோத்தாரி எஜுகேஷன் இருக்குல்ல, கோத்தாரி குழுவோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்துச்சு. கோத்தாரி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வேணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதிலே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கல்விக் கொள்கை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடப்பட வேண்டும்னு சொல்லலை. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 68 வந்துச்சு, அப்புறம் 86 வந்துச்சு, அப்புறம் 92 வந்துச்சு, அப்புறம் 2020. இது கால இடைவெளி பாருங்களேன், ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கல்விக் கொள்கை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேம்படுத்தப்பட வேண்டும். சரியா? இதை தாண்டி இந்த கல்விக் கொள்கையில் ஃபியூச்சர் எஜுகேஷன், எதிர்கால கல்வி முறை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த எதிர்கால கல்வி முறை அப்படிங்கிறது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போ டோட்டல் எஜுகேஷன் பாலிசியை 3 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எஜுகேஷன் பாலிசியில் ஒரு சிறப்பம்சம் என்ன, ஃபியூச்சர் எஜுகேஷன், எதிர்கால கல்வி முறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எதிர்கால கல்வி முறை அப்படிங்கிறது உங்களுக்கு வருஷம் அதை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு 3 வருஷம், இங்கே ஒரு 1 வருஷம், இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது இங்கிலீஷில் இருக்குது. மொத்த சேர்க்கை விகிதம், தொடக்க நிலை, உயர் தொடக்க நிலை. இப்போ தொடக்க நிலை அப்படின்னா 1லேருந்து 5, உயர் தொடக்க நிலை அப்படின்னா 6, 7, 8. சரியா? மற்றும் இடைநிலை 9, 10. இதில் மொத்த சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது 95% மேலே இருக்குது. உயர் தொடக்க நிலைகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் 102.6 விழுக்காடு அப்படிங்கிற நிலை எட்டியிருக்கு. உயர் தொடக்க நிலை அப்படின்னா 6, 7, 8. நிகர சேர்க்கை விகிதம் தொடக்க மற்றும் உயர் தொடக்க நிலைகளில் 85 விழுக்காட்டுக்கு மேலே இருக்குது. தக்கவைப்பு விகிதம் 97%. தக்கவைப்பு விகிதம் அப்படின்னா ரிட்டென்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 4ஆம் வகுப்பு ஒருத்தர் சேர்ந்திருக்காரு அப்படின்னா அடுத்த வருஷம் 5ஆம் வகுப்பு எத்தனை பேர் போகிறாங்க, 97% பேர் போகிறாங்க. 100 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா 97 பேர் போயிடுறாங்க. இடைநிலை கல்வியில் இடைநிற்றல் விகிதம் 7.7 விழுக்காடாக இருக்குது. அடுத்து தொடக்க மற்றும் உயர் தொடக்க நிலைகளில் தேக்கமில்லா மாணவர் தேர்ச்சி காரணமாக தேர்ச்சி விழுக்காடு 100% இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1லேருந்து 8 வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுல்ல, 1லேருந்து 8 வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தொடக்க மற்றும் உயர் தொடக்க நிலையில் தேக்கமில்லா மாணவர் தேர்ச்சி காரணமாக விழுக்காடு 100%. அதே நேரத்தில் ஆக்சுவலாக இந்த மாணவர்கள் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இதை மாற்றுறதுக்காக ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2090 ஒரு 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டு என்ன அப்படின்னா, கட்டாயம் எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, நார்மலாகவே எக்ஸாம் எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதே நேரத்தில் இடைநிலை மற்றும் மேல்நிலைகளில் மாணவர் தேர்ச்சி விகிதம் அதிகபட்சமாக 95.6 விழுக்காடு, 92.3 விழுக்காடு, அதாவது 9, 10, 11, 12 சொல்கிறாங்க. இடைநிலை கல்வியில் 95.6 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற போதிலும் மேல்நிலையில் 85.9 விழுக்காடு மாணவர்களே கல்வியை தொடர்கின்றனர். இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா 95.6% இடைநிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறாங்க. இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா 956 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் 859 பேர் மட்டும்தான் 11th 12th ஜாயின் பண்ணுறான். ஸோ இதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. இது இடைநிலை கல்விக்கு பின்பு தொழில் மற்றும் பட்டய கல்விக்கான மாணவர்களின் ஆர்வத்தை காட்டுகிறதாக உள்ளது. அடுத்து கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்கள், எஜுகேஷனலி பேக்வர்டு பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, EBP அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டில் 44 பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன்.
பெண் கல்வியில் பின்தங்கிய மற்றும் பாலின இடைவெளி அதிகம் உள்ள வட்டாரங்கள். இந்த பிளாக்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, பெண் கல்வியில் பின்தங்கிய மற்றும் பாலின இடைவெளி அதிகமாக உள்ள வட்டாரங்கள். மாதிரி பள்ளி அனைத்து மாவட்டங்களிலும் நவீன உள்கட்டமைப்பு மற்றும் முழுமையான வசதிகளுடன் தரமான உயர்கல்வியை வழங்க மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டுள்ளன. இதில் கேள்வி என்ன கேட்பான் அப்படின்னா, தரமான உயர்கல்வியை வழங்குறதுக்காக இந்த உண்டு உறவிட பள்ளிகள் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் முதல் தர உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு சிறப்பு பயிற்சிகளையும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. மாவட்டத்துக்கு 1 அப்படிங்கிற வீதம் 2024-25 வரைக்கும் 38 மாதிரி பள்ளிகள் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வகை மாதிரி பள்ளிகளின் வெற்றிகரமான செயல்பாடுகளை பிற அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கும் முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. அப்போ இந்த மாதிரி பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸை தான் உள்ளே வந்து சேர்ப்பாங்க. சரியா? 9, 10, 11, 12 இது வந்து உண்டு உறைவிட பள்ளி, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பள்ளி மொத்தம் 38 தான் இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு மாவட்டத்துக்கு 1. பட் எஜுகேஷனலி பேக்வர்டு பிளாக்ஸ், இது டிஸ்ட்ரிக்டை சொல்கிறோம், இது பிளாக்ஸை சொல்கிறோம். பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 44 பிளாக் இருக்கும். இது வந்து பெண் கல்வியில் பின்தங்கிய மற்றும் பாலின இடைவெளி அதிகம் உள்ள வட்டாரங்கள். அடுத்து வெற்றி பள்ளிகள். இந்த வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற ஸ்கீம் இன்னும் லான்ச் ஆகலை. இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லான்ச் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிறத புகழ்பெற்ற நிறுவனங்களை இலக்காக கொண்ட எழுச்சிமிகு கல்வி. வெற்றி பள்ளி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வட்டாரத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து மாதிரி பள்ளிகள் போன்ற எல்லா வசதியும் அந்த அரசு பள்ளிக்கு கொடுக்கணும். ஒரு வட்டாரத்துக்கு 1. சரியா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 380 பிளாக்ஸ் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பிளாக்குக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, அது வந்து நல்லா செயல்படணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாடல் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இணையான வசதி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வெற்றிப்பள்ளி திட்டம் என்பது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாடல் பள்ளிகள் இருக்குது. இதனை அனைத்து குழந்தைகளுக்கும் கொண்டு செல்லணும். அதனால் ஒரு யூனியன், ஒரு பிளாக்கிற்கு ஒரு பள்ளி அப்படிங்கிற அடிப்படையில் 500 யூனியனில் இந்த ஸ்கூல் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெற்றி பள்ளி அப்படிங்கிறது வட்டார அளவில் செயல்படக்கூடிய பள்ளி. இது என்ன பண்ணுறாங்க, வட்டார அளவில் சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு பள்ளிக்கு மாதிரி பள்ளி அளவிலான உட்கட்டமைப்பு வசதியை கொடுக்குறாங்க. டிஎன் ஸ்பார்க், இது வந்து அது சைடில் மென்ஷன் பண்ணியிருந்தனால நான் எழுதிட்டு வந்திருக்கேன். டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு, ரொபோட்டிக்ஸ் மற்றும் கணினி அறிவியல் கல்விக்கான இணையதள கருவிகள் பற்றி அறிந்து கொள்வதற்காக டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ், இதான் இதோடைய அப்ரிவேஷன் கேட்கலாம். இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது ஜூலை 24, 2025 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. ஜூலை 24, ஐ திங்க் அன்னைக்கு தான் இந்த டிஆர்பிலேயோ டெட்லேயோ பாஸ் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் இந்த ஸ்கீமும் ஸ்டார்ட் ஆச்சு. பள்ளி மாணவர்கள் அடிப்படை கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற புதிய திட்டத்தை துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. மாணவர்களுக்கு கணினிசார் அடிப்படை அறிவியல், செயற்கை நுண்ணறிவு திறனை கற்பிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள டிஎன் ஸ்பார்க்கோட புதிய பாடத்திட்ட நூலும் வெளியிடப்பட்டது. இருக்கு இல்லையா, டிஎன் ஸ்பார்க் பாடத்திட்ட நூல்கள் வெளியீடு. இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும், ஜூலை 24, 2025 அப்படின்னு டேட் வந்து இந்த இமேஜில் உங்களுக்கு சரியாக தெரியலை. இந்த டிஎன் ஸ்பார்க் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான கணினிசார் அடிப்படை அறிவியலையும் செயற்கை நுண்ணறிவு திறனையும் அதனை பயன்படுத்தும் நுட்ப அறிவியலையும் கற்பிக்கும் வகையில். அப்போ 6 முதல் 9 வகுப்புக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. 6th to 9th வேற யாரையுமே குறிப்பிடலை. 6லேருந்து 9 அப்படிங்கிறத மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பள்ளி பருவத்திலே கோடிங், ஏஐ, ஆன்லைன் டூல்ஸ் பற்றி குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம். தொடர்ந்து 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்களின் மொழி கணித திறன் மேம்பாட்டிற்காக திறன் அப்படிங்கிற திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. திறன் அப்படின்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக். அடுத்து கண்காணித்தல் மற்றும் தரத்தை உறுதி செய்தல். இதில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. மாணவ மாணவியருக்கு 14417 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர். பள்ளி பார்வை செயலி என்பது வகுப்பறையை உற்று நோக்கவும் கற்றல் விளைவுகள், உட்கட்டமைப்பு, நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பள்ளிகளின் கூறுகளை கண்காணிக்கவும் தரத்தை உறுதி செய்யும் உதவும் செயலி. இந்த செயலி துறையின் அனைத்து அலுவலர்களாலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பார்வை செயலி அப்படிங்கிறது
ஸ்கூலை மானிட்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இதை பயன்படுத்துவாங்க. இந்த செயலி அப்படிங்கிறது புதுசெல்லாம் கிடையாது. டிஎன்செட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் உண்டு. அதில் புதுசாக பள்ளி பார்வை அப்படிங்கிற ஒரு இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு அப்டேஷனில் வந்திருக்கும். ஓகே, இந்த பள்ளி பார்வை அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி என்ன பேரில் இருந்துச்சு அப்படின்னா வகுப்பறை நோக்கின் அப்படிங்கிற பேரில் 28 மே 2020 ஒரு செயலி லான்ச் பண்ணாங்க. பள்ளிகள் அதிகாரிகள் ஆய்வு பணிகளில் ஈடுபட உதவும் வகையில் வகுப்பறை நோக்கின் அப்படிங்கிற ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு கல்வி அமைச்சர் KA செங்கோட்டையன் 2020 பள்ளிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்ய உதவும் வகையில் ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கு தான் தமிழ்நாடு வகுப்பறை நோக்கின் அப்படின்னு பேர் வச்சிருந்தார். இந்த தமிழ்நாடு வகுப்பறை நோக்கின் செயலியின் உதவியுடன் ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் வசதிகளின் எண்ணிக்கை குறித்து நேரடியாக தமிழ்நாடு கல்வித்துறைக்கு தெரிவிக்க முடியும். இப்போ பிப்ரவரி 2023 சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் தான் இந்த பள்ளி பார்வை அப்படிங்கிற மொபைல் செயலி தொடங்கப்பட்டதுங்கிறாங்க. மறுபடியும் அது வந்து எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது. அடுத்து நிதி ஒதுக்கீடு மற்றும் பாதுகாப்பு. இப்போ 2024-25 ஆண்டு தமிழ்நாடு வரவு செலவு திட்டத்தில் பள்ளிக்கல்விக்கு 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மொத்த மாநில செலவினங்களில் 13.7%. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 6% மேலே ஒதுக்கீடு பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஜிடிபியில் 6% வந்து அலோகேட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து மொத்த மாநில செலவினங்களில் 13.7% பள்ளி கல்விக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். இது 44,042 கோடி ரூபாய். இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அமௌண்ட்டே கேட்பாங்க, 44,042 கோடி ரூபாய். அடுத்து செயல் திட்ட வரைவு. இது வந்து மெயின்ஸ் எழுதுகிறவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் பள்ளி அளவிலான மதிப்பீடு மற்றும் பின்னூட்ட அமைப்பு. இதில் நிறைய பேர் இது ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸாம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறோம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸாம் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3, 5, 8ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு குழப்பம் வருது நிறைய பேர். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில அளவிலான அடைவு ஆய்வுகள். இது வந்து 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு நடத்தப்படும். இது வந்து மாணவர்களுக்கு நடத்தப்படாது. யாருக்குன்னு சொல்கிறேன், மாணவர் திறன்கள் பற்றிய தரவுகளை சேகரிக்கவும், அளவீட்டு கூறுகளுக்கு ஏற்ப மாணவர் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும், பள்ளிகளுக்கு அவ்வப்போது பின்னூட்டங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும், அனைத்து பள்ளி வாரியங்கள் மற்றும் மேலாண்மைக்கு உட்பட்ட பள்ளிகளில் மாநில அளவிலான அடைவு ஆய்வுகள் நடத்தப்படும். இந்த ஆய்வுகளில் பாடப்பொருளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் புதிய சூழ்நிலைகள் அவற்றை பயன்படுத்துதல் ஆகிய திறன்களை மதிப்பிடும் வகையில் உயர்நிலை வினாக்கள் கேட்கப்படும். இது என்ன அப்படின்னா 3, 5, 8ஆம் வகுப்பு இருக்கிற 8ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கிற பள்ளியில் ஒரு சர்வே நடத்துவாங்க. அதுதான் ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வே, இல்லைனா ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே இல்லை ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வே அப்படிங்கிறது 3, 5, 8 மாணவர்கள் படிக்கிற பள்ளியில் அந்த மாணவர்களோட அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்படுது. 5+3+3+2 அடிப்படையிலான கலைத்திட்ட வடிவமைப்பு. இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு அப்படிங்கிறது பள்ளிகளில் உங்களுக்கு வந்து பாடம் நடத்துகிறாங்க, நீங்கள் படிக்கிறீங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒவ்வொரு நிலை அடிப்படையில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ 5 அப்படின்னா 1லேருந்து 5, அப்புறம் அடுத்த 3 அப்படிங்கிறது 6, 7, 8, அப்புறம் 2 அப்படின்னா 9, 10, அப்புறம் 2 அப்படின்னா 11, 12. அப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ப இந்த கலை திட்டங்களை வந்து சேர்த்துருக்குறாங்க. அடிப்படை நிலை அப்படின்னா 1லேருந்து 5, செயல்பாடு சார்ந்த விளையாட்டு அடிப்படையிலான மற்றும் அடிப்படை அனுபவ கற்றலை வலியுறுத்துதல் வேண்டும். இதில் பெருசாக ஒன்றும் சொல்லலை. நடுநிலை அப்படின்னா 6லேருந்து 8. இதில் வினவுதல் சார்ந்த சிக்கலுக்கு தீர்வு காண்கின்ற செயல் திட்டம் சார்ந்த மற்றும் கூர் சிந்தனை கற்பித்தல் மற்றும் பாடப்பொருள் தெளிவான வலுப்படுத்து. இதுலேயும் பெருசாக ஒன்றும் சொல்லலை. இடைநிலை பாருங்க 9, 10. இதில் தான் பாடம் கற்பித்தல் முறைகள், சிக்கலான உரையாடல், சமூக விழிப்புணர்வு மற்றும் குடிமையியல் பொறுப்புகள். இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த சமூக விழிப்புணர்வு மற்றும் குடிமையியல் பொறுப்புகள் அப்படிங்கிறது எந்த நிலையில் கலைத்திட்டமாக சேர்க்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அடிப்படை நிலையா, நடுநிலையா, இடைநிலையா, மேல்நிலையா, எந்த நிலையில் இது வந்து கலைத்திட்டமாக சேர்க்கப்படுதுன்னு கேட்கலாம். மேல்நிலை ஆழமான பாடப்பொருள், உயர்கல்விக்கு தயார்படுத்துதல் மற்றும் தற்சார்பு கற்றல், தேவைப்படும் இடங்களில் தொழிற்கல்வியை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றுக்கு வழிவகை செய்தல் வேண்டும். இந்த இடத்துல தொழிற்கல்வியை ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது 11th 12th மட்டும்தான் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி இங்கே நமக்கு தேவையானது
சமூக விழிப்புணர்வும் குடிமையியல் பொறுப்புகளும் 9th 10th மட்டும்தான் கொடுத்துருக்கான். அடுத்து தற்போதைய நிலை. இந்த ஸ்டேட் லெவல் சர்வேலையும் இல்லை பராக்கோட நேஷனல் லெவல் சர்வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவத்தின் வழி கற்றல் 97%, திறன் அடிப்படையிலான மதிப்பீடு 97%, கலையுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட கற்றல் 89%, விளையாட்டுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட கற்றல் 86%, பொம்மைகள் வழி கற்றல் 64%. இது எல்லாத்துலேயுமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதுமையான கற்றல் முறைகள். இந்த கற்றல் முறைகளில் 100% கொண்டு வரணும். ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பராக் அப்படிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லப்பட்டிருக்கும். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நடத்தும் போதே பராக்னா என்ன, இதோட வேலை என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் சர்வே, ஸ்டேட் லெவல் சர்வே, இந்த 2 சர்வேயும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஆப்டிடியூட் கிளாஸ் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு கியூப் இப்படி தான் இருக்கும், ஒரு கியூபாய்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சும்மா படம் வரைஞ்சி நடத்துகிறீங்க. இதையே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு டிஜிட்டல் போர்டில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதை 3Dயில் வியூ பண்ணி காட்டும் போது அவங்களால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுவேன். ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி அதை எல்லா ஸ்கூலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ நான் கொடுத்த ஸ்டாண்டர்டை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த சர்வேஸ் நடத்துவேன். ஸ்டேட் லெவல் சர்வே, நேஷனல் லெவல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பராக்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அப்படின்னு தான் வரும். இதோட அப்ரிவேஷன் ரிவ்யூ அண்டு அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த புதுமையான கற்றல் முறைகள் இது எல்லாமே பராக் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த புதுமையான கற்றல் முறைகளில் 100% கொண்டு வரணும். 33 மொழிக் கொள்கை மற்றும் இருமொழி கல்வி. ஒவ்வொரு மாணவரும் நம்பிக்கையுடன் இருமொழிகளையும் பேச, படிக்க, எழுத, புரிந்து கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்வதே முதன்மை நோக்கம். 2006 தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் மாணவர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் சமூக தேவைகளின் அடிப்படையில் கூடுதலாக தம் தாய்மொழியும் கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்கணும். சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மும்மொழி வேண்டாம். ஏன்னா நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை போட்டிருக்கோம். அது வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஹிந்தி வந்து மதர் டங்காக இருக்கிற ஸ்டேட், ஹிந்தி வந்து மதர் டங்காக இல்லாத ஸ்டேட் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. பிரச்சனை இதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புலம்பெயர்ந்தோர் மற்றும் பழங்குடியின குழந்தைகளுக்கு இருமொழி கல்வி வளங்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் கற்றல் இடைவெளிகளை குறைத்தல், அவங்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஸ்லைடு ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரே டேட்டா பாயிண்ட் நம்பர் 8 தான் இதுவும் பாயிண்ட் நம்பர் 8. ஸோ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் எவ்வளோ டேட்டா வேரி ஆகிருக்கு பாருங்கள், அதுக்கு சொல்கிறது தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து பள்ளி நலத்திட்டம். இந்த பள்ளி நலத்திட்டம் அப்படிங்கிறது RBSKன்னு சொல்லுவோம், ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா காரியகிராம். இதை வந்து February 6, 2013 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. February 6, 2013 ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா காரியகிராம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு பள்ளிகள்லேயே அவங்களுடைய உடல் நலத்திற்கான இலவச பரிசோதனை பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா 4D. இந்த ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா காரியகிராம் அப்படின்னாலே 4Ds. ஓகேங்களா? 4Ds அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் அட் பர்த் அப்படிம்பாங்க 1. அதுக்கப்புறம் டிஃபிஷியன்சிஸ், டிசீசஸ், டெவலப்மெண்ட் டிலேஸ். இந்த 4க்குமே பள்ளிகள்லே பார்த்தீங்க அப்படின்னா சுகாதார குழுக்களை வச்சு அந்த மாணவர்களுக்கு பரிசோதனை செஞ்சு தேவையான சுகாதார ஆலோசனையை கொடுப்பாங்க. அதுதான் இந்த பள்ளி நலத்திட்டம்னு சொல்லப்படுற ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா காரியகிராம். அடுத்து கலைத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டிய கலை வடிவங்கள். நம்ம இப்போ கலைத்திட்டம் முன்னாடி சொன்னோமா, பள்ளி நிலை அடிப்படையில் அதில் என்னென்ன கலைத்திட்டம் சேர்க்கலாம் அப்படின்னா காட்சிக்கலை அப்படின்னா ஓவியம், வண்ணம் தீட்டுதல், சிற்பம், கைவினை. நிகழ்த்துக்கலைனா இசை, நடனம், நாடகம். நாட்டுப்புற கலைனா தெருக்கூத்து, கரகாட்டம். தற்கால கலை வடிவங்கள் அப்படின்னா மின்னியல் கலை, புகைப்படக்கலை. இந்த கலைகளை தான் பள்ளிக்கல்வியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னேற்றம் பெற்றுள்ள ஸ்டீம் கல்வி, சூழல் மற்றும் அடிப்படை கோட்பாடு. ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னு ஒன்று. இதில் என்னதுன்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டெம் இதுதான் இருந்துச்சு. இதை நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடுவில் ஒரு சேர்த்து
ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் உள்ளே சேர்த்துட்டாங்க. சரியா? அதுதான் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலைகள் மற்றும் கணிதம். சரியா? இதுக்கு முன்னாடி சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்னு இருந்துச்சு. நடுவில் ஒரு சேர்த்து ஆர்ட்ஸை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ கேட்டாங்கன்னா இதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மத்திய அரசு ஸ்டெம் அப்படிங்கிறத செயல்படுத்துது, நம்ம ஸ்டீம் அப்படிங்கிற ஒன்றை செயல்படுத்துகிறோம். நடுவில் வர்ற அந்த அப்படிங்கிறது ஆர்ட்ஸு. 38 இந்த கொள்கைசார் அளவீடுகள். இதில் வந்து கலைத்திட்டத்தில் பொதிந்துள்ள ஸ்டெம் கற்றல் இல்லை ஸ்டீம் கற்றல்னு வச்சுக்கோங்க. தனியான பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு பதிலாக தற்போது நடைமுறையில் உள்ள பாட கட்டமைப்பிற்குள் ஸ்டீம் கருத்துக்களை ஒருங்கிணைத்தல், செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றல் மற்றும் பாடக்கருத்துக்கள் பல்வேறு பாடங்களில் அமைதலை மேம்படுத்துதல். எடுத்துக்காட்டாக அறிவியல் பாடத்தை சமூக அறிவியல் பாடத்துடனும், கணித பாடத்தை கலையுடனும், மொழி பாடத்தை தொழில்நுட்பத்துடனும் இணைத்தல். ஒவ்வொன்றையும் டைப் பண்ணி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, லிங்க் பண்ணி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்காக தான் இதில் எடுத்துக்காட்டுகள். மழைப்பொழிவின் தரவுகளை கணக்கிட்டு வரைபடங்கள் மூலம் எடுத்து கூறுதல். இப்படி பண்ணும்போது கணிதமும் அறிவியலும் சேர்ந்து கற்பிக்கப்படுது. மழைப்பொழிவு ஏன் வருது, அதோட தரவுகளை வந்து எடுத்து வரைபடங்கள் மூலமாக எடுத்து சொல்கிறாங்களாம். ஸோ மழைப்பொழிவு ஏன் வருது, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இருந்துச்சு, இதில் நம்ம இன்னொன்று சேர்த்துக்கலாம். இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இன்க்ளூட் ஆகுது இல்லை கணிதத்தில். அடுத்து பாருங்க, பாதுகாப்பான தண்ணீர் பயன்பாடு முறைகள் பற்றி ஒரு நாடகம் நடத்து. இதில் மொழி, கலை, அறிவியல். பாதுகாப்பான தண்ணீர் பயன்பாடு அப்படிங்கிறப்ப தண்ணியை பயன்படுத்துகிற இப்போ எவ்வளோ நிலத்தடி நீர் இருக்குது, அது எத்தனை காலத்துக்கு இருக்கும், எப்படி நிலத்தடி நீர் உருவாகுது, இது அறிவியல் தொடர்பாக பேசலாம். இந்த நாடகம் அப்படிங்கிறது கலை. இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மொழியில் எழுதி நடிப்பீங்க, மொழியியல். வடிவியலை பயன்படுத்தி காய்கறி தோட்டத்திற்கான அமைப்பினை திட்டமிடுதல், கணிதம், சூழ்நிலை அறிவியல். இப்போ காய்கறி தோட்டம் அப்படின்னா நம்ம மென்சுரேஷனில் பார்ப்போம்ல, 8 அடி அகலம், 16 அடி நீளம், 3 மீட்ரு சுற்றுலா வேலி போடுறேன் அப்படின்லாம் படிப்போம்ல, அதுதான். அடுத்து, தமிழ்நாடு அரசு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வகுப்பறைகள், பள்ளிகளை சீர்மிகு பள்ளிகளாக மாற்றும் முன்னெடுப்பு, எண்ம பாடப்பொருள் உருவாக்கம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அளவு முதலீடு செய்துள்ளது. தற்போது பள்ளிகளுக்கான கணினி, படவீழ்த்தி மற்றும் மின்னணு பாடப்பொருள் களஞ்சியங்கள் ஆகியவை வழங்க பெற்றுள்ளன. எனினும் கீழ்காணும் இடைவெளிகள் நிலவுகின்றன. என்ன அப்படின்னா, டிஜிட்டல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் நிறைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே கிராமப்புறம், மலைப்புறம், கடற்கரை பகுதி, நகர்ப்புற மற்றும் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இடையே எண்ம பொருளை பயன்படுத்துது. எண்ம பொருள் அப்படின்னா என்னது, டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸு. இந்த டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இணைய வசதிகளுடன் கூடிய பள்ளிகள் 85%, மாணவர்களுக்கான கணினி, கை கணினி வசதிகளுடன் கூடிய பள்ளி 78, வீட்டில் கற்பதற்கு திறன்பேசி வசதி கொண்ட மாணவர்கள் 62%, கற்பதற்கு இணைய வசதி கொண்டவங்க 58, வீட்டில் கற்பதற்கு மடிக்கணினி, கணினி, கை கணினி வசதி கொண்டவங்க 38 தான். நம்ம என்னதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வரணும்னு நினச்சாலும் பராகோட சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தமிழ்நாட்டில் அந்த டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு ஒரு சின்ன பேரியராக இருக்குது. இப்போ 85% பிரச்சனை இல்லை, ஒரு 38% இருக்கும்போது நம்ம கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இதை பொறுத்துகளை கேட்கலாம். அடுத்து, உள்ளூர் அறிவையும் பண்பாட்டு ஒருங்கிணைப்பையும் பரப்புதல், வேரூன்றிய கலைத்திட்டம். மாணவர்களின் அருகமைந்த சுற்றுப்புறத்தில் நிலவும் புவியியல், வரலாறு மற்றும் பண்பாடு ஆகியவற்றை கற்பிக்க என் கிராமத்தை அறிதல், என் நகரத்தை அறிதல், என் மாநிலத்தை அறிதல் போன்ற கட்டங்களை கட்டாயமாக அறிமுகப்படுத்துது. இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட சிவசுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டாங்க. நாகலாபுரத்தில் இருக்க நிறைய பேருக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நமக்கு அருகாமையில் இருக்கிற புவியியல் இல்லை வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தெரியல, பண்பாடு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அதை செயல்படுத்துறதுக்காக தான் என் கிராமத்தை அறிதல், என் நகரத்தை அறிதல், என் மாநிலத்தை அறிதல் அப்படிங்கிற 3 திட்டங்கள் இருக்குது. அடுத்து, பேரிடர்களை சந்திக்க தயார் நிலையில் இருத்தல். இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள இது போன்ற அணுகுமுறைகள் இப்பயிற்சிக்கு ஒரு தரநிலையாக கருதப்படுது. இது என்ன அப்படின்னா, ஏதாவது பேரிடர் வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கணும், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு போகணும், மற்றவங்கள எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. 44 பசுமை பள்ளி அப்படிங்கிற ஒரு தரநிலை. தமிழ்நாடு அரசின் பசுமை பள்ளி என்னும் முன்னோடி திட்டத்தின் அடிப்படையில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். மழைநீர் சேகரித்தல், சூரிய சக்தி பயன்பாடு, புல்வெளி பராமரித்தல் மற்றும் நீர் மறுசுழற்சி போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு பள்ளியும் ஆண்டுதோறும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இது பள்ளிகள் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஒரு தெளிவான அளவுகோலை உருவாக்குகிறது. பட் இந்த பசுமை பள்ளி திட்டம் எந்த ஆண்டுன்னு போடலை. இதுக்கப்புறம் தான் சர்வே நடத்தி ஸ்கூலுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க போலுக்க.
45. கட்டாய காலநிலை பாடத்திட்டம். இதில் வந்து இந்த கட்டாய காலநிலை பாடத்திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் சவால்களை மையமாக கொண்டு வயதிற்கேற்ற பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ தொடக்க நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகளை பிரித்தல், நீர் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் தன்மை போன்ற அடிப்படை கருத்து. அதாவது காலநிலை சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக ஸ்கூல்லே அதை வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. 1லேருந்து 5 வரைக்கும் பாருங்கள், கழிவுகளை பிரிக்கிறது, நீர் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் தன்மை. நடுநிலைப்பள்ளி 6லேருந்து 8 பாருங்கள், காலநிலை மாற்றத்தின் காரணம் மற்றும் தாக்கம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கியத்துவம், கடலோர பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுழற்சி. உயர் மற்றும் மேல்நிலைப்பள்ளி 9லேருந்து 12 வரைக்கும், இதில் காலநிலை தகவமைப்பு உத்திகள், கார்பன் தட பகுப்பாய்வு, நிலையான நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் பசுமை தமிழ்நாடு இயக்கம் போன்ற அரசு முயற்சிகளை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துதல். இப்போ இனிமேல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1ஆம் வகுப்புல இருந்தே என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இல்லைனா நம்மளுடைய காலநிலை சுற்றுச்சூழல் மாற்றம் ரிலேட்டடாக அவேர்னஸ் கொடுத்துருவாங்க. 46 பொது தேர்வுகளை மாற்றியமைத்தல். ஒரே ஒரு வார்த்தை, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பொது தேர்வுகளை தொடர்ந்து நடத்துதல். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, 11ஆம் வகுப்பு பொது தேர்வு கிடையாது, 10 மற்றும் 12க்கு மட்டும்தான். அடுத்த ஸ்லைடு பாருங்க, தேக்கமின்மை கொள்கை. இந்த தேக்கமின்மை கொள்கை அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தில் 1 முதல் 8 வரைக்கும் தேக்கமின்மை கொள்கையை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தேக்கமின்மை கொள்கை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, 1லேருந்து 8 வரைக்கும் ஃபெயில் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் தேக்கமின்மை கொள்கைன்னா என்ன, நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நோ டிடென்ஷன் பாலிசி. ஆனால் ரைட் டு எஜுகேஷன் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நோ டிடென்ஷன் பாலிசி அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. பட் அதுக்கப்புறம் எதிர்ப்பு கிளம்பினதுனால மாநிலங்களோட விருப்பத்துக்கே விட்டுட்டாங்க. அடுத்து இதில் வந்து மாநில பள்ளி கல்வியோட உட்கட்டமைப்புக்கு சில சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து உட்கட்டமைப்பிற்கான முதலீடு என்னென்னா, பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வருடாந்திர முதலீடாக பள்ளிகளோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு 1000 கோடி. கல்விக்கான நிதி பார்த்தீங்க அப்படின்னா 45,000 கோடியை தாண்டி இருக்குங்கிறாங்க. நம்ம 44,042 இப்போ தான் பார்த்தோம். அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வகுப்பறை, பயன்படுத்த ஏதுவான கழிவறை, சுற்றுச்சுவர், மதிய உணவு சமையலறை, இது எல்லாமே. நவீன வசதி அப்படிங்கிறப்ப ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் உருவாக்குனாங்கல்ல, அதை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கோ இல்லை கல்விக்கோ ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்பு இருக்குல்ல, இது பாருங்க. உள்ளாட்சி நிர்வாக பங்களிப்பு 71%, குடிமை சமூக அமைப்பு மற்றும் நிபுணத்துவம் பெற்ற தனிநபர்களின் பங்களிப்பு 67% ஆகியவை ஊக்கமளிப்பதாக இருந்தாலும் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பு 53% தான். பெருநிறுவன சமூக பங்களிப்பு 52% தான். இதை வந்து 100% கொண்டு வந்தாதான் கல்விக்கான உட்கட்டமைப்புக்கு இவங்களோட பங்களிப்பும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி. ஓகேங்களா? இது வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், டிசம்பர் 2022. இதில் என்னது, முன்னாள் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளியை தத்தெடுக்கலாம், இல்லை அந்த இல்லைன்னா பொதுவாகவே பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக நிதி உதவி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பள்ளிகளை போய் சுத்தம் பண்ணலாம், இல்லை பொதுவாகவே நிதி உதவி வந்து கொடுக்கலாம். இது வந்து பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இது. அடுத்து விழுதுகள் அப்படிங்கிற ஸ்கீமு. இந்த விழுதுகள் அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 9, 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பள்ளிகளில் இருக்கிற முன்னாள் மாணவர்கள் இருக்காங்களா, அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள், அவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்க ஒரு குடை போன்ற ஒரு திட்டம். கவர்மெண்ட் ஸ்கூல் அலுமினிஸை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்காக ஒரு அம்பரலா ஸ்கீம் மாதிரி இது. பள்ளிகளின் வளர்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லவர்கள் என்பதால் அவர்களின் அறியப்படாத திறன்களை அங்கீகரித்து 2024 விழுதுகள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் விழுதுகள் அப்படிங்கிற ஒரு திட்டம் உண்டு, மாற்றுத்திறனாளி சேவை மையம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட அவ்வளோதான். நான் தேவையானதை மட்டும் சொல்லியிருக்கேன். முக்கியமானதை பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் 2222 ரூபாய். நுண்ணுரை அப்படிங்கிறது 1600. இது நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் காலாக் அகாடமி, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரில் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா கீழே போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.